9 டெண்டர் முறைகேடு குறிவைக்கப்பட்ட செந்தில் பாலாஜி. சிஎம் விஜய் சொன்னதை கச்சிதமாக செய்து முடித்த அமைச்சர் CTR நிர்மல்குமார். மின்துறையில் 65,921 காலி பணியிடங்கள் உள்ளன. 16,782 பேர் அடுத்த 5 ஆண்டுகளில் ஓய்வு பெற உள்ளனர். இதனை சரி செய்வதில் கவனம் செலுத்தி வருவதாகவும், இந்த ஆண்டு புதிதாக 20,449 பேர் நியமிக்கப்படுவார்கள். ஊழியர்கள் பற்றாக்குறை இருந்தாலும் மக்களுக்கு சிக்கல் இல்லாமல் சேவை செய்கிறோம் என தெரிவித்துள்ள மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார், மேலும் திமுக ஆட்சி காலத்தில் 343 பேர் மட்டுமே பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஊழியர்களின் எண்ணிக்கை 2 மடங்கு உயர்ந்திருக்க வேண்டும். வளர்ச்சியை நோக்கி எந்த ஒரு திட்டமும் துவங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். இதில் இந்த வருடம் புதிதாக 20,449 பேர் மின்சாரத்துறையில் வேலைக்கு நியமனம் செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளது பலரும் மின்சாரத்துறையில் வேலைவாய்ப்பை நோக்கி காத்திருந்தவர்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. தொடர்ந்து பேசிய அமைச்சர் CTR நிர்மல்குமார், மின்சாரத்துறையில் நிலுவையில் உள்ள திட்டங்கள் விரைவில் நிறைவேற்றப்படும். 9 டெண்டர்களில் முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடுக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என்றும், மீறலும் திமுக ஆட்சியில் வேலை பெற கடன் கொடுத்தோர் புகார் அளிக்கலாம். இனி கட்சி நிதி இல்லாமல் பணி நியமனம் செய்யப்படும் என பகிரங்கமாக அமைச்சர் நிர்மல்குமார் பேசியது திமுகவினர் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் திமுக ஆட்சியில் கொள்முதல் செய்வதில் மட்டுமே கவனம் செலுத்தி இருக்கின்றனர். அதனால் வளர்ச்சி இல்லாமையின் கட்டண உயர்வால் திமுக ஆட்சியில் சிறு குறு நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கிறது. விஜய் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் இந்த துறை தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கும் என அதிர்ச்சிகரமான தகவலையும் தமிழக மக்களுக்கு போட்டு உடைத்திருக்கிறார் அமைச்சர் நிர்மல்குமார். அதேபோல புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையான சோலார் திட்டங்களில் முதலீடு செய்ய விரும்பியவர்கள் இடைத்தரகர்களை சந்திக்காமல் விண்ணப்பிக்கவே முடியாத ஒரு நிலை கடந்த கால ஆட்சியில் இருந்தது என்றும், 1 மெகாவாட் சோலார் மின் திட்டத்திற்கு அனுமதி தர வேண்டும் என்றால் அதற்கு 25 லட்சம் ரூபாய் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை கமிஷன் கேட்கப்பட்டதாக முதலீட்டாளர்களே நேரடியாக எங்களிடம் வந்து புகார்களை தெரிவித்துள்ளனர் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு மின் கட்டணத்தை உயர்த்த போவதில்லை. அனைத்து நுகர்வோர்களுக்கும் மின் கட்டணம் உயர்வு இல்லை. தமிழகத்தின் மின் சேமிப்பு திறனை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். திமுக 50 ஆண்டுகளாக விஞ்ஞான ஊழல் செய்தனர், அதையும் கண்டுபிடிப்போம் என தெரிவித்துள்ளார் அமைச்சர் நிர்மல்குமார். இந்த நிலையில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல் சில விஷயங்களை குறிப்பிட்டு பேசியதில், கடந்த திமுக ஆட்சியில் 1 மெகாவாட் சோலார் மின் திட்டத்திற்கு அனுமதி தர வேண்டும் என்றால் அதற்கு 25 லட்சம் ரூபாய் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை கமிஷன் கேட்கப்பட்டது. 9 டெண்டர்களில் முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது, மேலும் இது தொடர்பாக வழக்கு தொடுக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என்றெல்லாம் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளது நேரடியாக செந்தில் பாலாஜி குறிவைக்கப்பட்டு இருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. குறிப்பாக தாவேக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே கடந்த திமுக ஆட்சியில் ஊழல் செய்தவர்கள் ஒருத்தரும் தப்பிக்க கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும் நிலையில் இந்த பட்டியலில் முதல் இடத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமாரிடம் கடந்த திமுக ஆட்சியில் மின்சாரத்துறையில் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் செய்த முறைகேடு அனைத்தையும் ஆதாரத்துடன் எடுக்க வேண்டும் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது.